ஜெர்மனியில் உள்ள பல ஊழியர்களுக்கு 1000 யூரோ போனஸ் கிடைக்காமல் போகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த பணத்தை நிறுவனங்களே வழங்க வேண்டும் என்பதே இதற்கான காரணமாகும். அரசாங்கம் அதை வரி விலக்குடன் வழங்க மட்டுமே அனுமதிக்கிறது. இதனால் பணம் நேரடியாக வழங்கப்படாது. சில நிறுவனங்கள் தங்களால் அதை வழங்க இயலாது என்று கூறுகின்றன. உதாரணமாக, மெயின்கோர் நிறுவனத்தின் இந்த போனஸிற்கு சுமார் 4 லட்சம் யூரோக்கள் செலவாகும் என்று தெரிவித்துள்ளனர். தற்போது தங்களிடம் போதுமான பலம் இல்லை என்று அந்த நிறுவனம் கூறுகிறது. இவ்வாறிருக்க தற்போதைய சூழலில் பல தொழில் வழங்குநர்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்கின்றனர். அத்துடன் மூலப்பொருட்கள் மற்றும் எரிசக்தி ஆகியவற்றின் விலைகள் பெருமளவு அதிகரித்துள்ளன. லாபம் முன்பை விட குறைவாக இருப்பதால் நிறுவனங்கள் செலவு செய்வதில் கவனமாக செயற்படுகின்றன. ஒரு கணக்கெடுப்பின்படி 50% தொழில் வழங்குநர்கள் போனஸ் வழங்குவதை விரும்பவில்லை. ஒரு சிறிய எண்ணிக்கையிலானவர்களே அதை வழங்க திட்டமிட்டுள்ளனர். ஏனைய தொழில் வழங்குநர்கள் இன்னும் உறுதியற்ற நிலையில் உள்ளனர். நிறுவனத்திடம் பணம் இருந்தால் ஊழியர்களுக்கு போனஸ் கிடைக்கலாம், இல்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.